மேடம் எனக்கு ஒரு டவுட் கேட்கட்டுமா? கேளு. ஆதிக்கடவுர் பரம்பரை அழிக்கிறதுன்னு உங்க லட்சியம். அப்படி இருக்கும்போது பார்வதி படிக்காதவ, அவ பொறுப்புக்கு வந்தா கண்டிப்பா இறங்க முகம்தான். அது உங்களுக்கு நல்லது தானே? அப்புறம் எதுக்கு பார்வதி காலி பண்ண ஒத்துக்கிட்டீங்க? பார்வதி ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. படிக்காத பார்வதி அடுத்த அகிலாண்டேஸ்வரியோட இடத்துக்கு வந்திருக்கா. அத அகிலாண்டேஸ்வரி ஏத்துக்கிட்டு இருக்கானா பார்வதி எப்படிப்பட்ட ஆளா இருப்பான்னு நீ புரிஞ்சுக்கணும். பார்வதி மாதிரி ஆளுங்களை வளர விட்டா அது எனக்கு தான் ஆபத்தா முடியும். அதனால அவளை கொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, பார்வதியை கொலை பண்றதுனால பழி அந்த ஐஸ்வர்யா மேல விழும். அந்த அகிலாண்டேஸ்வரி குடும்பம் ரெண்டா பிரியும். அந்த ஆதிக்கடவுர் பரம்பரையோட அழிவுக்கு அதுதான் ஆரம்பம். சூப்பர் மேடம், சூப்பர். நீ என்ன பண்ற? நாளைக்கு கோவில்ல பார்வதி அருவா மேல நடக்க போற. நீ அந்த அருவாள் மேல முதல்ல ஒரு 20 அருவாளை விட்டுடு. மீதி இருக்கிற அருவாள் மேல எல்லாம் விஷத்தை தடவிட. அந்த பார்வதி அருவாள் மேல நடக்கும்போது கால்ல ரத்த காயம் ஆகும். அந்த ரத்தத்துல விஷம் பரவி அந்த பார்வதி அந்த இடத்துல உயிரை விட்டுருவா. ஓகே மேடம், நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். அகிலாண்டேஸ்வரி, ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு முடிவு கட்டணுங்கிற என்னோட பரம்பரை சபதம் நாளைக்கு நிறைவேற போகுது. ரசதி ரெடி ஆயிட்டியா? ஆமாமா ரெடி. போலாமா? போலாம். எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா. சரி போலாம். மாமா ஒரு நிமிஷம். என்ன ஏதாவது மறந்துட்டியா? இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. மாமா, இது நம்ம ஊர் அம்மன் பிரசாதம். இப்ப நம்ம கோயிலுக்கு தானே போறோம், அப்புறம் எதுக்கு விபூதி? மாமா, நாம என்ன சாதாரணமாவா கோயிலுக்கு போறோம்? எவ்வளவு முக்கியமான விஷயத்துக்கு கோயிலுக்கு போறோம். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு இங்க இருந்தே நம்ம ஊர் அம்மனை வேண்டிக்கிட்டு கிளம்பலாம். அப்படியா? அப்போ ஓகேதான். அம்மா தாயே, பார்வதி பண்ற வேண்டுதல் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். ரசதி, நம்ம நல்ல விஷயத்துக்கு கிளம்பும் போது இப்படி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? மாமா, இது பார்வதிக்காக பண்றது, இந்த குடும்ப நன்மைக்காக பண்றது. இதுல என்ன தடங்கள் வந்தாலும் நாம நிச்சயம் செஞ்சு முடிக்கணும். நீ சொல்றது எனக்கு புரியுது ரசதி. ஆனா கிளம்புற நேரத்துல இந்த மாதிரி நடந்துருச்சு. அதான் கொஞ்சம் நான் யோசிக்கிறேன். மாமா, பொண்டாட்டிக்கு பக்க பலமா புருஷன் இருக்கிறது தான் அவளுக்கு எப்பவும் பாதுகாப்பு. புருஷன் அப்படி பாதுகாப்பா இருந்துட்டா கடவுளே கூட இருந்த மாதிரி. மாமா ஒரு நிமிஷம்.
கும்பிட்டுட்டு இந்த குங்குமத்தை எனக்கு வச்சு விடுங்க. நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். எடுத்து வை. சரி, போலாமா? போலாம். பூசாரி, நீங்க மட்டும் தனியா நின்று வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா? உங்களுக்கு எதுக்கு தம்பி வீண் சிரமா? நான் பாத்துக்கிறேன். எனக்கு எதுவும் சிரமம் இல்லை பூசாரி. சாமி காரியம் கலந்துகிட்டா புண்ணியம் கிடைக்கும்ல.
நானும் வந்து உதவி பண்றேனே. ரொம்ப நல்லது. ஆ இந்த எல்லா அருவாளையும் எண்ணெயை தடவணும். ஆ நீங்க கிண்ணத்தை வச்சுக்கோங்க, நான் தொட்டு தொட்டு தடவிட்டு வரேன். சரிங்க பூசாரி. இந்தாங்க. பூசாரி ஐயா, என்னம்மா? எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். சரியா இருக்கான்னு வந்து பாருங்களேன். சரி போ, நான் வரேன். சரிங்க பூசாரி. தம்பி, ஐயா. நீங்க எல்லா அருவாளுக்கும் எண்ணெயை போடுங்க. சரிங்க பூசாரி. நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க பூசாரி. இந்தாங்க. இந்த விஷத்தை அருவமனை தடவிட வேண்டியது. இன்னியோட பார்வதியோட கதை அவ்வளோதான். அடடே, நல்ல வேலைக்காரனா இருப்பா போல இருக்க. அதுக்குள்ள முக்காவாசி வேலையை முடிச்சிட்டீங்க. இன்னும் ஒரு 4 தாயா பாக்கி இருக்கு. சரி, அந்த 4 அருவாளையும் முடிச்சிருங்க. நான் போயிட்டு இப்ப வந்துடுறேன். சரிங்க. தம்பி, எல்லா வேலையும் நல்லா முடிச்சிட்டீங்க போல இருக்க. எல்லாம் முடிஞ்சுங்க. சரி, நான் பூஜைக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்றேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. வந்து நின்னு பூஜையை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு போ. சரிங்க பூசாரி. இரு வரேன். கிண்ணத்தை கீழே வச்சிரு. இந்த விஷம் கலந்த அருவா மேல அவ காலை வச்சதும் உடம்பு ஃபுல்லா விஷம் ஏறி அவளை காப்பாற்றவே முடியாது. இன்னியோட அவ கதை முடிஞ்சு. அம்மா வாங்கப்பட்டமா. அம்மா, அகிலா,
பட்டமா அம்மா இல்ல தினம் காலையில பார்வதி தான் எனக்கு காஃபி எடுத்துட்டு வருவா. நீ வந்திருக்க. பார்வதி எங்க? ஆமா, பார்வதி எங்க போயிருக்கா? பட்டமா, பார்வதி எங்கன்னு கேட்ட அமைதியா இருக்க? இல்ல அது வந்துமா பார்வதி கோயிலுக்கு. பார்வதி கோவிலுக்கு போயிருக்காளா? ஆபத்தான வேண்டுதல பண்ண வேண்டான்னு நான் எவ்வளவு தடவை சொல்லியும் என் பேச்ச கேட்காம பார்வதி அந்த வேண்டுதலை நிறைவேற்ற கோவிலுக்கு போயிருக்கா. ஆமா அகிலா, உன் வார்த்தையை மீறி பார்வதி கோயிலுக்கு போயிருக்கிறது எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. இல்ல, இவ்ளோ ஆபத்தான ஒரு வேண்டுதலை பார்வதி செய்யக்கூடாதுங்க. அது அவ உயிருக்கே ஆபத்தா இருக்கும். இப்பவே கோவிலுக்கு போய் பார்வதியை தடுத்து நிறுத்தணும். வாங்க போலாம். பார்வதி வந்துட்டாங்களே. பார்வதி அக்கா வந்துட்டாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. வாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் வாங்க. வணக்கம்மா. வணக்கம். பூஜை ஆரம்பிச்சலாங்களா? ஆரம்பிக்கலாம் சாமி. ஆரம்பிச்சிடலாம் சாமி. கருப்பா, உன்னை நம்பி வந்தவங்கள கைவிடாம நல்லபடியா காப்பாத்துப்பா. அம்மா, வேண்டுதலை நிறைவேற்றுறவங்க சாமிக்கு சாத்தன புடவைய போய் மாத்திட்டு வந்துருங்கம்மா. இந்தாங்க குடிங்க. சீக்கிரம் மாத்திடுவாங்க. இவனா? இதெல்லாம் நீதான் ஏற்பாடு பண்ணதா? என்ன சொல்றாரு? நல்லா பண்ணிருக்க. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணதெல்லாம் இவர்தான். நீங்க தான் ஏற்பாடு பண்ணீங்களா? நல்லா இருக்கு. என்ன ஓன்னு பேசுறான்? என்கிட்ட காலையில் நல்லா தானே பேசினான். எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ ஏற்பாடு பண்ணியா? பெரியத்த வேண்டுதலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் பார்வதி அவங்க பேச்சு கேட்காம வேண்டுதல் பண்ண வந்தா. இந்த விஷயம் பெரியத்தைக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகாதா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் ஆகாது. உங்க பெரியத்த வருத்தம் தான் படுவாங்க. என்ன சொல்றீங்க?
சொன்னதை கேட்கலன்னு அகிலாண்டேஸ்வரி மேடம் பார்வதி மேல கோவப்படத்தானே செய்வாங்க. எப்படி வருத்தப்படுவாங்க? ஆமாங்க. எப்படி? என்னங்க நீங்க? நாம தான் அருவாள் பூரா விஷத்தை தடவி வச்சிருக்கோமே. அது மேல நடந்து வந்தா பார்வதி செத்துதான் போறா. செத்தவ மேல எப்படி கோவப்பட முடியும்? ஐயோ செத்துட்டாளேன்னு வருத்தம் தானே பட முடியும். பார்த்து பத்திரமா. இதோ இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிமா. பயபக்தியோட செய்யுங்க. என் பொண்ணுக்கு கூட இந்த சாமி கிட்ட தான் வேண்டிக்கிட்டேன். எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுமா. போங்கம்மா. ரொம்ப நன்றிமா. அத்தா வா 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 வா. நீ நினைச்சதெல்லாம் நடக்குமா. பயப்படாம போமா. பெரியத்த விஷயம் தெரிஞ்சு கோயிலுக்கு வந்துட்டாங்களே. இப்ப என்னத்த நடக்க போகுது? சும்மா இருடி. யாரு வந்து சொன்னாலும் இவ வேண்டுதல் பண்ணாம இருக்க மாட்டான். கண்டிப்பா பண்ணுவா பாரு. ஒருவேளை மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு பண்ணாம விட்டுட்டா நம்ம பண்ணி வச்ச பிளான்ல வேஸ்டா போயிடுமே. கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேன். என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். பாப்போம் பாப்போம். ஆதி. அம்மா. உயிருக்கு ஆபத்தான இந்த வேண்டுதலை பண்ண வேண்டான்னு நான் சொல்லி இருந்தோம். என் பேச்ச கேட்காம பார்வதி கோவிலுக்கு வந்திருக்கா. என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க தெரியல அவளுக்கு. நீங்க எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவளை கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? பார்வதி, உன்கிட்ட என்ன சொன்னேனா? என்ன சொன்னேன்? அது ஆபத்தான இந்த வேண்டுதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்ல. ஆனா நான் சொன்னதையும் மீறி நீ இந்த வேண்டுதலை நிறைவேற்ற ரெடி ஆயிருக்க. இதான் நீ என் வார்த்தை கொடுக்கிற மரியாதையா? ஐயோ அம்மா. கண்மணி, இன்னைக்கு இங்க ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுது. ராசாத்திய இங்க இருந்து விரட்டி விட போறாங்க. பாப்பம்மா. அக்கா, இவ போட்டில ஜெயிச்சதுல இருந்து உங்க பேச்ச கேட்க கூடாதுன்னு இருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. நான் அப்படிலாம் ஒரு நாளும் நினைச்சது கூட இல்ல. இப்ப மட்டும் இல்லம்மா. நானும் மாமாவும் எப்பவுமே உங்க பேச்ச மீறி நடந்துக்கவே மாட்டோம். இப்ப கூட இந்த வேண்டுதலை நான் பண்ணலம்மா. இது வேண்டுதல் பண்ணலையா? நீ சொல்றத நீயே முதல்ல நம்புவியா? ஏண்டி, கழுத்துல மாலையை போட்டிருக்க, மஞ்சள் புடவை கட்டிருக்க, கோயில சுத்தி வந்து சாமி எல்லாம் கும்பிடுற, இத்தனையும் செஞ்சுட்டு வேண்டுதல் பண்ணலன்னு சொன்னா எங்களை நம்ப சொல்றியா? என்ன பார்வதி, என்ன ஏமாத்துறியா? இல்ல என்கிட்ட போய் சொல்றியா? நீ நிக்கிற கோலத்தை பார்த்தாலே தெரியுது இப்ப இந்த வேண்டுதலை நிறைவேற்ற ரெடி ஆயிருக்கேன்னு. இதுக்கப்புறம் நீ சொல்றதை நான் நம்பணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அதானே, நல்லா கேளுங்கக்கா. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி மாலையை கொழுத்துமா நின்னுக்கிட்டு நான் வேண்டுதல் பண்ண வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு நான்
வேண்டுதல் பண்ணலன்னு அர்த்தம். ஆ? பார்வதி என்ன சொல்றமா? எனக்கு பதிலா ராசாத்தி அக்கா தான் வேண்டுதலை நிறைவேற்ற போறாங்க. ராசாத்தி என்னது? ராசாத்தி அக்கா நல்லபடியா வேண்டுதலை பண்ணி முடிக்கணும்னு நான் சாமியை கும்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா வேண்டுதலை நான் பண்ணலம்மா. என்னத்த? ஐயோ, கத்தி மேல ராசாத்தி நடந்தா? மா, இது வரைக்கும் நம்ம ராசாத்தி அழிக்கணும்னு போட்ட எல்லா பிளான்ல இருந்தும் அவ தப்பிச்சுக்கிட்டே இருந்தா. ஆனா நாமளே எதிர்பார்க்காத பிளான்ல அவளே வழியா வந்து மாட்டிக்கிட்டா. அருவால இருக்கிற விஷம் ராசாத்தி உடம்புல கலந்து அவ பரலோகத்துக்கே போறா. இங்க இருந்து அவ பாடிய தான் நம்ம ஊருக்கு கொண்டு போகணும். ஆமாண்டி கண்மணி. ஐயோ ஆண்டவா, இவளை யார் அனுப்புனது? மேடம், பார்வதிக்கு பதிலா நான் தான் இந்த வேண்டுதலை நிறைவேற்ற போறேன். என்ன ராசாத்தி, பார்வதியே இந்த வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டாம், உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்க. நீ தெய்வ காரியம் தெரிஞ்சு நான் வேண்டான்னு சொல்றேன்னா அதோட சீரியஸ்னஸ் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ராசாத்தி, நீ என் உயிரை காப்பாத்திருக்க. உன் உயிர் மேல அக்கறையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு ராசாத்தி. ஐயோ ஆண்டவா, இவன் வேற. அப்படியானா இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? வேண்டாம், நீ இந்த வேண்டுதலை பண்றதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். மேடம், நான் வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். எங்க இருந்தோ வந்து எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் எவ்வளவு செஞ்சிருக்க. உன்னை நம்பி ஒரு ஊர் இருக்குமா? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நான் நிப்பேன். நான் என்ன பதில் சொல்லுவேன்? வேண்டாம், நீ இந்த வேண்டுதலை பண்ண கூடாது. அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். பண்ணலன்னா அப்ப பார்வதியாவது பண்ண விடு. அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. கருப்பசாமிக்கு வேண்டுதல் பண்ணா அதை கண்டிப்பா நிறைவேற்றணும்மா. அப்படி இல்லைன்னா அது தெய்வ குத்தமாயிருமா. இவங்க ரெண்டு பேரும் பக்தியோட வேண்டுதல் வச்சிருக்காங்கம்மா. அவங்கள கண்டிப்பா கருப்பசாமி ஒண்ணு பண்ண மாட்டாருமா. ஒண்ணு பார்வதி பண்ணணும்,
இல்லன்னா ராசாத்தி பண்ணணும். யாருமே பண்ணலைனா உங்க குடும்பத்தையே பாதிச்சிருமா? ஒன்னும் பயப்படாதீங்கம்மா. இந்த வேண்டுதல்ல சாமி கூடவே தான் இருக்கும். யாருக்கும் எதுவும் ஆகாதுமா. இவன் யோசிக்கிறத பார்த்தா சரி வேண்டுதலை பண்ணுன்னு சொல்லிடு. சரி, அப்படி கண்டிப்பா இந்த வேண்டுதலை நிறைவேற்றியே தீரணும்னா ராசாத்தி, நீ இன்னொரு வீட்டு பொண்ணு. அவ ஏற்கனவே எனக்காக நிறைய பண்ணிட்டா. அவ வேண்டாம். ஆனா பார்வதி எப்பவுமே என் மேல தனிப்பட்ட பாசத்தை வச்சிருக்கா. எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் இதுவரை நிறைய தியாகம் பண்ணிட்டா. அப்படி பண்ணியே ஆகணும்னா பார்வதியே பண்ணட்டும். பார்வதி, இன்னுமே நான் சொல்றேன், இந்த வேண்டுதலை நீ செய்யக்கூடாது. அப்படியே பண்ணனா அந்த கடவுள் ஆண்டவா, நீ என் பக்கம்தான் இருக்க. சந்தோஷம். எல்லா பாரத்தையும் நான் உன் மேல போட்டுட்டேன் கடவுளே. உன் மேல இப்படி பக்தியை வச்சிருக்கா. எனக்காக இப்படி ஒரு கடுமையான வேண்டுதலை செய்யறா. நீதான் காப்பாத்தணும். யாருக்கும் கெடுதல் வராம நீதான் பாத்துக்கணும். நல்லபடியா திரும்பி வீட்டுக்கு வாம்மா. என்னங்க, போலாம். ராசாத்தி மிஸ் ஆயிட்டாலே. மருமக சாக போறத கண்ணுல பார்க்காம போயிட்டாளே. சரி இருக்கட்டும், யாராவது போன் பண்ணி சொன்னா அப்ப கிளம்பி வர போறா. அம்மா, பூஜை ஆரம்பிச்சிடலாங்களா? ஷபா, அட எவ்வளோ பில்டப் பண்ணுவீங்கடா. சீக்கிரம் ஆகட்டும், முடியல. அம்மா, அருவா மேல நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த தீச்சட்டியை ஏந்தி சாமியை 3 தடவை சுத்தி வாங்கம்மா. கருப்பா, இந்த பொண்ணோட வேண்டுதல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நீதாப்பா முன்ன நின்னு முடிச்சு தரணும். அம்மா, சாமியை நினைச்சு நல்லபடியா வேண்டுங்க. 3
3 சுத்து சுத்தி வாங்கம்மா. சரிங்க சாமி. ஐயோ, யாரு இந்த முந்திரி கொட்டை? கண்மணி, ஐயோ, போச்சு போச்சு போச்சு. இவளுக்கு ஏதாவது ஆய் தொலைஞ்சதுன்னா அடுத்தது இவ எப்படி நடப்பா? என்ன இப்படி ஆயிடுச்சு? அதான் சொன்னேனேப்பா, இது ஆபத்தான வேண்டுதல்னு. கருப்பனோட அருள் இருந்தாதான் இது நல்லபடியா பண்ண முடியும். பார்வதி, பூசாரி சொன்ன மாதிரி இந்த வேண்டுதல் ரொம்ப ஆபத்தான வேண்டுதலா இருக்கு. இந்த வேண்டுதல் பண்ணணுமா வேண்டாமான்னு எதுக்கும் கடைசியா ஒரு தடவை யோசிச்சுக்கோ. ஆமா பார்வதி, எனக்கும் அதான் தோணுது. ராசாதி சொன்ன மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்ல மாமா, இந்த வேண்டுதல் குடும்பத்தோட நன்மைக்காக பண்றது. அதனால எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த வேண்டுதலை பண்ணியே ஆகணும்.